வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். வழக்கமாக ஒரு வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா அதுல தன்னுடைய உழைப்பை பொறுத்து அதுல லாபமோ நட்டமோ கிடைக்கும், அது வேற கதை, அதை விட்டுருவோம். அதை தாண்டி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு அரசாங்க வேலை, தனியார் வேலை, இந்த ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். அரசாங்க வேலையில தனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், தனக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பொதுவாகவே இருக்கு. ஆனா தனியார் நிறுவனங்கள்ல வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதை எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. டிசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் நிறுவனம் பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்கள் அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேரை அதிரடியாக நீக்கி இருக்கிறார்கள். அதற்குண்டான முயற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விளைவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர்களை மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது பற்றி இன்றைய உள்ளதில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இதற்கு முன்பாக இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான டிசிஎஸ் மொத்தம் 25,000 வல்லுநர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. அவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானவர்களை வெளியேற்றிவிட்டது. மீதமுள்ளவர்களை அடுத்த மாத இறுதிக்குள் வீட்டுக்கு அனுப்ப டிசிஎஸ் முடிவு செய்திருக்கிறது. இது ஐடி தொழிலாளர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 8 முதல் 12 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பணியாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களை நீக்கிவிட்டால் அவர்கள் ஒருவருக்கு தரும் ஊதியத்தில் இருவரை பணியில் அமர்த்திக் கொள்ள முடியும் என்ற முழுக்க வணிக அடிப்படையிலான காரணத்தின் அடிப்படையில்தான் 25,000 மூத்த வல்லுநர்களை டிசிஎஸ் பணி நீக்கம் செய்து வருகிறது என்பது வேலை இழந்தவர்களின் குற்றச்சாட்டு. டிசிஎஸ் முழுக்க ஊழியர்களின் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஒரு நிறுவனம். இந்நிறுவனத்தில் சரியாக செயல்படாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது என்பது வழக்கமான ஒன்று. இது புதிய நடவடிக்கையோ அல்லது பெரிதுபடுத்தப்பட வேண்டிய நடவடிக்கையோ இல்லை என்று பதிலளித்திருக்கிறது டிசிஎஸ் நிறுவனம். பணியாளர்களை பணியில் அமர்த்தும் போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதைப் போலவே பணியிலிருந்து ஒருவரை நீக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் உள்ளன. இதுபோன்ற பணி நீக்கத்தில் இந்த விதிகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. நோக்கியா, பாக்ஸ்கான் நிறுவனத்தை தொடர்ந்து மென்பொருள் நிறுவனங்களில் இருந்து தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதை அந்த நிறுவனங்களின் உள் விவகாரம் என்று கருதி அரசு ஒதுங்கியிருக்காமல் ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்படும் போது அதை தடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. 25,000 பேர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக 50,000 தொழிலாளர்கள் பணி நியமனம் செய்ய காத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அந்த 25,000 பேருடைய வேலை இழப்பு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கிறது. ஆனா இதுல சூட்சமமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாமே ஒரு 8 முதல் 12 ஆண்டுகள் வரை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது பற்றி விரிவாக பேசுவதற்காக களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைகிறார். கோகுல்கிட்ட நம்ம கேட்கலாம். கோகுல், இந்த டிசிஎஸ் அந்த நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனத்துல தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை பற்றியும் விரிவாக பதிவு செய்யுங்க. நிச்சயமா ஆண்ட்ரோஸ், அதாவது டிசிஎஸ் நிறுவனத்தை பொறுத்தளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான மென்பொருள் நிறுவனங்கள் முதல் 3 இடங்கள்ல டிசிஎஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 24 இடங்கள்ல இந்தியாவில் இருக்கு. சென்னை, பெங்களூர், அகமதாபாத், திருவனந்தபுரம், மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட 24 இடங்கள்ல டிசிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஊழியர்கள் வந்து டிசிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வர்றாங்க. குறைஞ்சபட்சம், அதாவது முதல் ஒரு ஃபர்ஸ்டே போய் வேலையில சேர்ந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 30,000 ரூபாய் வரை டிசிஎஸ் நிறுவனத்தில் சம்பளம் வழங்கப்படுவதாக டிசிஎஸ் நிறுவன ஊழியர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இருக்கக்கூடிய, அதாவது டிசிஎஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை 25,000 ஐடி நிறுவன ஊழியர்களை வந்து பணியிலிருந்து நீக்க இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன்படி மாதம் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களிலிருந்து கிட்டத்தட்ட 24 பிராஞ்சில் இருக்கவங்கள ஊழியர்களை ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்து வருவதாகவும் ஒட்டுமொத்தமாக 25 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த பணி நீக்கம்
ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அந்த ஆர்டர் வந்து வழங்கப்பட்டு வருவதாக தற்பொழுது ஊழியர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 25,000 பேர்ல யார் யாரெல்லாம் பணி நீக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முதல் 12 ஆண்டுகள் வரை அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய மூத்த மென்பொருள் வல்லுநர்கள் தான் பணி நீக்கம் செய்யறாங்க. இதுக்கு ஊழியர்கள் மத்தியில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வந்து இவங்க சம்பளம் வழங்கப்படுது. அந்த சம்பளத்தை குறைப்பதற்காகவும் இது போன்ற மூத்த வல்லுநர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டு புதிதாக ஆட்களை தேர்வு செய்ய இருப்பதாகவும் ஊழியர்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுது. அந்த தகவலை டிசிஎஸ் நிறுவனமும் உறுதிப்படுத்திருக்காங்க. ஏன்னா 50,000 ஊழியர்களை வந்து புதுசா நாங்க எடுக்க இருக்கோம், அதற்காகத்தான் இது போன்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஊழியர்கள் மத்தியில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது என்று டிசிஎஸ் நிறுவனத்தின் தரப்புல ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 25,000 தொழிலாளர்கள் வந்து பணி நீக்கம் செய்ய இருப்பது ஐடி ஊழியர்கள் மத்தியில் ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆண்ட்ரூஸ், தொடர்ந்து பேசலாம் கோகுல். இந்த நிலையில பெரம்பூர் தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ திரு சவுந்தரராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு சவுந்தரராஜன். இந்த நிலையில டிசிஎஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த தொழிலாளர்கள், அந்த மென்பொருள் தொழிலாளர்கள், அவங்கள 25,000 பேருக்கு அவங்க அதிரடியாக நீக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து வருகிறது. அதுக்கு புதிதாக ஒரு 50,000 பேரை வேலைக்கு எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாலும் கூட அந்த 25,000 பேர் பணி நீக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்தை என்ன பதிவு செய்ய நினைக்கிறீங்க? அதாவது சார், தகவல் தொழில்நுட்பத்துல இந்த மாதிரி ஆட்களை இளம் வயதில் எடுப்பதும், ஒரு 30 வயது கடந்த உடனேயே அவர்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திலே புதிய தொழிலாளிகளை குறைந்த கூலிக்கு வேலைக்கு அமர்த்துவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்போது டிசிஎஸ்ல நடந்திருப்பது அதனுடைய உச்சகட்டம். இது எல்லா இடங்களிலும் மிக மோசமாக ஒரு நோய் போல் பரவும் என்பதற்கான ஒரு அடையாளம். அதிக சம்பளம் என்றால் என்ன? 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வேலைக்கு அவர்களுடைய சம்பளத்தினுடைய ஓவர் டைம் போட்டாலே இந்த 1 லட்சம் என்பதோ 75,000 என்பதோ பெரிய சம்பளமே கிடையாது. இதே அளவுக்கு ஓவர் டைம் ஒரு வங்கி தொழிலாளி செய்தால் இதே 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு வந்துவிடும். ஆனால் இதையெல்லாம் அதிக சம்பளம் என்றாக சொல்லி புதிதாக வரக்கூடிய பிஇ கிராஜுவேட்ஸ் மற்றவர்களை வேலைக்கு எடுத்து ஒரு 20,000 ஆரம்பித்து 15,000 ஆரம்பித்து அவர்களை உழைப்பு சுரண்டல் செய்யலாம் என்பதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற சதி. 20 வயதில் வேலைக்கு எடுப்பது 35 வயதிலே வீட்டுக்கு அனுப்பி விடுவது என்பது போன்ற கொடுமை வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கட்டாயம் வேலை இருக்க வேண்டும். அந்த வேலை ஓய்வு பெற்ற பிறகு அவனுக்கு ஒரு ஓய்வூதியமும் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான சமூக அக்கறை உள்ளவர்களுடைய அல்லது சமூக நீதி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ். அது இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. 35 வயதிலே அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இப்போது நீங்கள் பாப்கார்ன், நோக்கியா போன்ற தொழிற்சாலைகளிலே பார்த்தால் 19 வயதில் வேலைக்கு எடுத்து 25 வயதில் வெளியேற்றி விட்டார். அவர்கள் கதி என்ன? இப்போது அவர்கள் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் உங்களுக்கு 22 வயசு இருந்தால் வாருங்கள், 20 வயது இருந்தால் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறது. அரசு ஐடிக்கு என்று ஒரு தனி சட்டமே இயற்ற வேண்டும். 35 வயதிலே ஒரு கம்பெனி நீடித்து நடக்கும் போது ஒருவனை பாதியில் நிறுத்துவது என்பதற்கு அந்த கம்பெனிக்கு எப்படி உரிமை வர முடியும்? கம்பெனியே செத்து போனால் வேறு விஷயம். இந்த தொழிலாளிகள் மட்டும் ஒரு 25,000 30,000 பேர் வேலை இழந்து வெளியே நிற்க வேண்டும். சாவுக்கு மரணத்துக்கு சமமாக அவர்களின் வீட்டுக்கு போக வேண்டும். இதை அரசாங்கம் உறுதி செய்யக்கூடிய வரையிலே தனி சட்டம் இயற்ற வேண்டும். சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக ஐடி தொழிலை பார்ப்பதும், அவர்களை அப்படி ஒரு உயர்வான இடத்தில் வைத்திருப்பதும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் தான் இதிலே மிக வேகமாக தலையிட வேண்டும். எல்லா தொழிலாளிகளும் இந்த போக்கை எதிர்த்து ஒன்றுபட வேண்டும். சௌந்தரராஜன், இந்த நிலையில தொழிலாளர் நல சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு தனியார் நிறுவனத்தை வேலைக்கு செய்யறவங்க வேலையை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு எத்தனை மாத நோட்டீஸ் கொடுக்கணும்? அதை பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்களேன். அதாவது நீங்க வந்து இப்போ தொழிற்தகராறு சட்டம் இருக்கிறது, ஐடிக்கு அது பொருந்தாது என்று சொல்கிறார்கள். 100 தொழிலாளிக்கு மேல் வேலை பார்க்கிற ஒரு தொழிற்சாலையை மூட வேண்டும் என்றால் 90 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் கொடுத்து அரசு அனுமதி பெற வேண்டும். ஆட்குறைப்பு செய்ய வேண்டும் என்றால் 90 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் கொடுத்து அரசாங்கத்தினுடைய நியாயமான காரணத்தை சொல்லி அனுமதி பெற வேண்டும். லேஆஃப் செய்ய வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும். இதுதான் சட்டம். தொழிற்சாலைகளுக்கு முழுவதும் பொருந்துகிற இந்த சட்டம் ஐடிக்கு ஏன் பொருந்தாது? 25,000 தொழிலாளிகள் எங்களிடம் எக்ஸஸாக இருக்கிறார்கள் என்று ஒரு நிறுவனம் சொல்லுமானால் புதிதாக ஆள் எடுக்காமலும் இருக்க வேண்டும். புதிதாக ஆள் எடுப்பேன் என்றால் அங்கே மிக இல்லை என்ற அர்த்தம், எக்ஸஸ் இல்லை என்ற அர்த்தம். அப்படியானால் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அரசாங்கம் எங்களிடம் அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் 25,000 பேரோ 2 பேரோ 5 பேரோ வெளியேற்ற முடியும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால்
இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழாமல் தடுக்க முடியும். அதற்கு அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு சௌந்தரராஜன். அவர் குறிப்பிட்டது போல அரசு ஐடிக்கு என்று தனி சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும், அதே நேரத்தில் இது போன்ற ஒரு இழப்பு என்பது இளைஞர்களுடைய, அதாவது இளைஞர்களாக இருக்கின்றவர்களை அவர்கள் ஒரு 35 வயது வரை வேலைக்கு வைத்துவிட்டு மீண்டும் அவர்களை பணி நீக்கம் செய்வது என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில கணேஷ் டிசிஎஸ் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு மென்பொருள் தொழிலாளர் நம்மோடு இணைந்திருக்கார். பேசலாம். கணேஷ், இப்ப தற்போது டிசிஎஸ்ல 25,000 பேர்த்தை பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முழுமையாக நீக்கப்படல. ஆங்காங்கே வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு இடங்கள்ல இந்தியா முழுவதும் இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க. இல்ல, இது என்னன்னு சொல்ல போனா, இது வரைக்கும் எல்லா ஐடி கம்பெனிஸும் இது ஒரு ஒரு இது மாதிரி ரொம்ப நாளா நடக்குதுங்க. இது வருஷமா அப்படி நடக்குதுங்க. அது இன்னைக்குதான் வெடிச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லைங்க. சடனா கூப்பிட்டு ஒரு நாள் மறுநாள் வாங்க, நீங்க இமீடியட்டா ஆபீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க பெர்ஃபார்மன்ஸ் வைத்து நீங்க கம்பெனியோட ஒத்து போலங்க, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அனுப்புறாங்க. கணேஷ், இந்த நிலையில இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளர்களா இருக்கிறாங்க, ஒரு உடல் உழைப்பு மூலமா இருக்கிறவங்க கூட ஒரு யூனியன், ஒரு சங்கம் அப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஐடியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய படிப்புல படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு 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 ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு இருந்தால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் நினைக்கிறீங்களா? அதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? ஏன்னா ஒருத்தவங்க 2 பேரும் நீக்கப்படும் போது இன்னொருத்தவங்க குரல் கொடுக்க முடியாது, அந்த ஒரு நிலை இருக்கிறது. அவங்க வழக்கமாவே என்னன்னா அவங்களும் அவங்களுடைய சேஃப்டி கருதி உள்ள அதுக்காக பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு நிலை நிலவுது. அதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது ஏன் மொத்தம் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரைக் இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் ஒரு நெட்வொர்க் இருக்குங்க. ஸோ அவங்க அந்த ஒரு நபரை பிளாக் மார்க் வச்சு மற்ற கம்பெனில ஜாயின் பண்ண விடாம அவங்களுக்கு எதுவும் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிட போகுதுன்ற ஒரு பயம் அவங்களுக்கு. இதனாலதான் மற்ற எம்ப்ளாயிஸ் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க. முன்னாடி யூனியன் இந்த மாதிரி ஒரு யூனிட் இதுக்கோசரம் ஃபைட் பண்ணறதுக்குன்னு ஐடி கம்பெனிஸ்ல இல்லைங்க. ஸோ இதனால இந்த ஆண்டர்பிரனியர்ஸ்க்கு ஒரு சாதகமாவே அமைதுங்க இந்த மாதிரி திடீர்னு லே ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள். கணேஷ், இப்போ இந்த நிலையில உங்களுக்கு உங்க கூட வேலை பார்த்த சக தொழிலாளர்கள் அவங்களுக்கு சடனா வேலை இழப்பு ஏற்படும் போது அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்? அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பா ஒரு கேள்விக்குரியதா இருக்கும். ஏன்னா ஐடி பேஸ் பண்ணி வர வருமானத்தை வச்சு நிறைய பேர் கார் லோனு, வீட்டு லோனு இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகும்போது அவங்க ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், மற்ற கம்பெனில வேலை கிடைக்கணும் இமீடியட்டா அடுத்த மாசமே. மற்ற கம்பெனிஸ்ல ஓபனிங்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய ஒரு கெரியர் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம் கணேஷ். இந்த நிலையில எப்பொழுதுமே வழக்கமா ஒன்று சொல்லுவாங்க, அதிகமான ஒரு பணத்தை பார்த்த கை அதே செலவு பண்ணி ரெகுலரா அதே மாதிரி ஒரு பணம் வந்துட்டு இருந்தா, ஒரு வருமானம் வந்துட்டு இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை சீரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வாங்குறவங்க ஒரு காரு, அவங்களுடைய போன், இந்த மற்ற செலவுகள் எல்லாமே அத்தியாவசியமா இருக்கும். ஆடம்பர செலவுகள் கூட அவங்களுக்கு அத்தியாவசிய செலவாய் போயிடும். இந்த நிலையில சடனா வேலையை விட்டு நிக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு கேள்விக்குறி உண்டு செஞ்சிருக்கும் அப்படிங்கறதா. இந்த இடத்துல நம்ம கோகுல்கிட்ட நம்ம பேசலாம். கோகுல், இதன் மூலமாக உங்க கூட வேற யாரும் டிசிஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப், அங்க வேலை பாக்குறவங்க இல்ல அவங்களுக்காக போராடக்கூடியவர்கள் யாரும் உங்களோட இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட கேளுங்க. இதன் மூலமாக வேறு என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க. குறித்து பேசிய போது முறையாக நிறுவனம் அவங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பு இல்ல. ஒரு போன் கால் தான், நாளைக்கு நீங்க ஆபீஸுக்கு வாங்க, நாளையில இருந்து நீங்க ரிலீவ் ஆகிக்கிறணும், உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு மட்டும்தான் கொடுப்பதாக டிசிஎஸ் ஊழியர்கள் மத்தியில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு டிசிஎஸ் நிறுவனத்தை முற்றுகையிடுவதற்கு பிற ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்கள் சேர்ந்து முற்றுகையிட போவதாகவும் முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்திருக்கக்கூடிய காட்சி சென்னையில் நடைபெற்றது. அதே போல தற்போது இது குறித்து சட்ட ரீதியாக அணுகப் போவதாக ஐடி நிறுவனத்துடைய ஊழியர்கள்
தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஐடி நிறுவன ஊழியர்களை பொறுத்தளவு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரிதான் ஆடம்பரமான, ஏன்னா அதிக அளவில் சம்பளம் வாங்குவதால் அவர்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சொகுசாக மாற்றிக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது 25,000 தொழிலாளர்களை தற்பொழுது ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பது அவருடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு. ஏன்னா இதை வச்சுதான் ஒரு வீடு வாங்குவதற்கு லோனோ மற்றபடி காரோ ஒரு வாழ்க்கை ஆடம்பரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு என்று ஒரு வேலை இல்லாமல் தவிப்பது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும். சமூக ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும், வேறு ஏதாவது மனநிலை, அதாவது தற்கொலையோ வேறு ஏதாவது ஒரு மனநிலைக்கு அவர்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கருதப்படுகிறது. ஆகவே அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிரபலமான இந்தியாவிலே முதல் 3 இடத்தில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய இந்த டிசிஎஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில அரசு உடனடியாக தலையிட்டு அந்த பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக இந்த ஊழியர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து இந்த நிறுவனத்தில் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஆண்ட்ரஸ் பேசலாம். கூகுள் உங்க சொன்னது போல அந்த ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக சம்பளத்தை அவர்களே கொடுக்கிறார்கள். ஆனால் அதன் மூலமாக அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில வேலை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது அவர்களுடைய நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா ஐடி துறையில மட்டுமே நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் பேர் வேலை பார்க்கிறார்கள். ஐடி துறையில 2014ஆம் ஆண்டு மட்டுமே புதிய வேலை வாய்ப்புகளா பார்த்தோம் அப்படின்னா 1,66,000 வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஐடி துறையில 2015 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு இதே TCS என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இன்னும் 50,000 பேரை வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது 2015 18%, அதாவது 1,66,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் 2014 கிடைச்சிருக்கு. 15 இதை விட அதிகமாக 18% பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட பல பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறது வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 8 முதல் 12 ஆண்டுகள் வரை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களை இவங்க வேலையிலிருந்து நீக்கம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு வருந்தக்கூடிய செய்தி. இதை பற்றி திரு சவுந்தரராஜன் அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். திரு சவுந்தரராஜன், இப்போ வேலையில அதிரடியாக அந்த நீக்கம் செய்யப்பட்டவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 முதல் ஒரு 12 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்களை அவங்க வேலையிலிருந்து நிக்க சொல்றாங்க. சோ இதுல ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. அதாவது இப்ப இந்த 12 ஆண்டுகள் வரை பணியில் இருப்பவர்கள் வரும்போது அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், மற்றது இருந்திருக்குங்கிறது ஒண்ணு. 2 வயதாகிறது. ஆகவே அவர்கள் ஏற்கனவே செய்ததை போன்ற வேகத்தோடு, ஏற்கனவே செய்ததை போன்ற மூளை வேலை, இது மூளை தொடர்பான வேலை, அதை செய்ய இயலாமல் ஒரு வேலை போகக்கூடும். அதனால் அவர்களுடைய உற்பத்தி, அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையலாம் என்றெல்லாம் நிர்வாகம் கணக்கு போட்டு இளம் ரத்தம் துடிப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் வேண்டும், குறைவான கூலியோடும் அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது 2 வருகிறது. இந்த 12 ஆண்டு சர்வீஸ் முடித்தவர்களை நான் வீட்டுக்கு அனுப்புகிற போது திருமணமாகி இப்போது 5 வயது 6 வயதிலே குழந்தை இருப்பார்கள், இப்போதுதான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருப்பார்கள், இந்த சம்பளத்தை நம்பி ஒரு ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டிய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருப்பார்கள். ஏற்கனவே சொன்னதை போல கடன் மற்றும் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு கடுமையான சமூக பிரச்சனை ஆகிவிடும். நீங்க இந்தியாவில் விவசாயிகள் பல லட்சக்கணக்கான பேர் தற்கொலை செய்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஒரே காரணம் என்னவென்றால் பயிர் வரும் மற்றது வரும் என்று நம்பி அவர்கள் கடன் வாங்கி, அல்லது தண்ணீர் வரும் என்று கடன் வாங்கி கிணறை போட்டு தண்ணீர் வராமல் போகிற போது கடனை அடைக்க முடியாமல் கஞ்சி வட்டி கட்ட முடியாது கஷ்டப்படுகிறார்கள். இந்த ஐடியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருவருக்கு கூட இப்போது சொந்தமாக வீடு இருக்காது. சொந்த வீடு இருக்கும், ஆனால் சொந்தமாகி இருக்காது. அதற்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அவர்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியவர்களாக இருப்பார்கள், காருக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த கடனை கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டு, பையனை அவர்கள் நினைத்தபடி படிக்க வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு எல்லாமே ஒரு பெரும் பிரச்சனையாகிவிடும். இதை நம்பி ஊரில் மற்ற இடங்களில் எல்லாவற்றிலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய திட்டமிடல், அவர்களுடைய எதிர்கால திட்டமிடல் அத்தனையும் பாழாகிவிடும். இது ஒரு கடுமையான சமூக பிரச்சனையை உண்டாக்குகிறது, ஒரு சமூக சீரழிவை உண்டாக்குகிறது அரசு பார்க்க வேண்டும். அதே மாதிரி திடீரென்று இத்தனை பேருக்கு வருமான இழப்பு ஏற்படுமானால் அது இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இப்ப நீங்க நான் இன்னும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். நோக்கியா அதை சுற்றி இருக்கிற 25,000 பேர் வேலை இழந்தார்கள் இந்த ஒரு வருடத்திலே. அவர்களுடைய வருமானம் 300 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. 300 கோடி ரூபாய் நின்று போனால் என்னவாகும்? அந்த சந்தை, அங்க இருக்கிற மார்க்கெட், அங்க இருக்கிற ஜவுளி கடை, அங்க இருக்கிற துணிக்கடை அத்தனையும் கடுமையாக பாதித்திருக்கிறது. இப்போது நாங்கள் அதை நேரடியாக கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு தொடர் விளைவாக ஒரு சங்கிலி விளைவை உண்டாக்கும். இது தொழில் மந்தத்தை உண்டாக்கும், வியாபார மந்தத்தை உண்டாக்கும், மற்றதை உண்டாக்கும். நாடு இதனால் கடுமையான கஷ்டத்திற்குள்ளாகும்.
ஆகவே வேலை வாய்ப்பு என்பது இருப்பவர்கள் வேலையை காப்பாற்றிக் கொண்டு புதியவர்களுக்கு வேலை தர வேண்டும் என்பதுதான் உண்மையான வேலை வாய்ப்பு, உண்மையான வளர்ச்சி, உண்மையான முன்னேற்றம். அதை இன்றைக்கு அரசு செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு சௌந்தரராஜன். இந்த டிசிஎஸ்ல இருந்து நம்மோடு இணைக்கிறார் ஒரு பெண் ஊழியர், பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் ஊழியர். அவங்ககிட்ட நம்ம பேசலாம். நீங்க சொல்லுங்க மேடம். அதாவது அங்க இப்போ டிசிஎஸ்ல அங்க வேலை நீக்கம் செய்யப்படுபவர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கப்படுகிறதா? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு பொதுவா நிகழ்ந்து ஒரு நாளையில இருந்து நீங்க வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா நாளையில இருந்து வர வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனா 30 days நோட்டீஸ் இருக்கு. எனக்கு திடீர்னு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ப்ராஜெக்ட்ல தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு கால் பண்ணிட்டு என்னோட ப்ராஜெக்ட் 2016 வரைக்கும் இருக்கு, எனக்கு 2015 டிசம்பர் வரைக்கும் அலோகேஷன் இருக்கு, அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இருக்காது. நார்மலா என்ன திடீர்னு என்னோட மேனேஜர் கூப்பிட்டு இல்ல உங்க அலோகேஷன் நேற்று கூட முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க எக்ஸாக்டா எந்த ரீசனும் கிடையாது, லெட்டர்லயும் எந்த ரீசனும் அவங்க மென்ஷன் பண்ணல. அது வாலண்டரி ரெசிக்னேஷனா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பண்ணாதவங்களுக்கு அவங்க த்ரெட்டன் பண்ணியும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. பட் நான் லெட்டர் சைன் பண்ணியாச்சு. அதுல இருந்து உங்களுக்கு 30 days நோட்டீஸ். ஸோ யூ கேன் பி ஆன் ஆர் ஆஃப் இன் த ஆஃபீஸ் அந்த மீன் டைம் அந்த 30 days அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து 30th day இட் வில் பி a last date for me. சடனா டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னா மேடம், சடனா அப்படி டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 மாத பேக்கேஜ் 3 மாத சேலரியாவது கொடுப்பாங்க, அந்த மாதிரியாவது எதுவும் பேசப்பட்டதா? இல்ல ஆமா அது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு டிசம்பர் 22 எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. ஸோ டிசம்பர் 23 எஃபெக்டிவ் ஃப்ரம் 23 30 days நோட்டீஸ் அப்படின்றப்போ ஜான் 22 எனக்கு லாஸ்ட் டேட். ஸோ எனக்கு அந்த 1 month சேலரி வித் பிளஸ் அதோட ஒரு 2 months சேலரி செட்டில்மெண்டா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த செட்டில்மெண்டோட தான் எனக்கு அந்த லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஜான் 22 அப்புறம் தான் எனக்கு அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அந்த ரிலீவிங் லெட்டர்ஸ் அவங்க அனுப்புவாங்க. யூஸ்வலா எப்படி இருக்கும்னா நம்ம ரிசைன் பண்ணும்போது லாஸ்ட் டேட் அன்னைக்கு அது கொடுத்துருவாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் ரிலீவிங் லெட்டரும் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க செட்டில்மெண்டோட அதை லிங்க் பண்ணி என்னோட லாஸ்ட் டேட்ல இருந்து ஃப்ரம் தட் 20 daysனு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அப்பதான் எங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மேடம், ஒன்னும் மனம் தளராதீங்க. இந்த நேரத்துல வாழ நினைத்தால் வாழலாம். கண்டிப்பா உங்களுக்கு உலகம் பறந்து விரிந்தது, வேலை இன்னும் அடுத்தடுத்து கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம கோகுல் கூட நம்மோட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். கோகுல், உங்க கூட இருக்கிறவங்க கேளுங்க. இது மாதிரி வேலையை இழக்குப்பவர்கள் ரொம்ப அதிகமாயிட்டே போறாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட இளைஞர்கள் தான், 35 வயது அப்படின்னாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். இந்த நிலையில அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா அட்ரஸ், அதாவது டிசிஎஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய ஐடி ஊழியர் நம்மிடம் இருக்கார், அவர் மீது குறித்து கேட்கலாம். சார், நீங்க டிசிஎஸ் நிறுவனத்தின் முன்பு போராட்டம் நடத்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய கோரிக்கை என்ன? வேலை இழந்த ஊழியர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? டிசிஎஸ் நிறுவனம் தன்னுடைய பணியாளர்கள்ல அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட், அசோசியேட் கன்சல்டன்ட், அதுக்கு மேல உள்ள பதவிகள் இருக்கவங்கள வெளியேற்றிட்டு இருக்கு. சுமார் 25,000 பேரை வெளியேற்ற போறாங்க இந்தியா முழுக்க இருக்க தொழிலாளர்கள் பணியாளர்கள்ன்றது இந்த மாத தொடக்கத்துல வந்த செய்தி. அதுல இருந்து டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நிறைய பேருக்கு நீங்க சரியான உங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, 2 முறை நீங்க சி வாங்கிருக்கீங்க காரணம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பணி நீக்க கடிதம் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 மாதத்துல நீங்க கம்பெனியை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கோரிக்கை, என்னுடைய பேர் செந்தில், ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயிஸ் சார்பாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஃபோரம் ஃபார் ஐடி எம்ப்ளாயிஸ் சார்பாக நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு இந்த மிகப்பெரிய ஒரு பணி நீக்கத்தை உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கோம். இதை ஒட்டி ஒரு பெட்டிஷன் லான்ச் பண்ணிருக்கோம், ஆன்லைன் பெட்டிஷன் இந்திய பிரதமரை நோக்கி லான்ச் பண்ணிருக்கோம். எனவே இந்த பணி நீக்கத்துல எல்லாருமே பணியாளர்கள் 30 வயதுக்கு மேலான சுமார் 8 ஆண்டுகள்ல இருந்து 8 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள ஆட்கள் தான் வெளியேற்றாங்க. இப்ப 30 வயதுக்கு மேல திருமணமான குழந்தைகள் கொண்ட வீட்டுக்கடன், அப்புறம் வாகன கடன், கார் கடன், இப்படி கடன் உள்ள ஆட்கள் தான். இவங்க எல்லாமே 10 ஆண்டுகளுக்கு மேல அங்க பணி செஞ்ச ஆட்களா இருக்கனால வேற துறைக்கெல்லாம் மாற முடியாது, தகவல் தொடர்பு துறையில தான் வேலை செஞ்சாகணும். அதே மாதிரி சி ரேட்டிங்கிறது ஐடிக்குள்ள சீன்றது 100% எதிர்பார்ப்பு நிறைவு செய்த பொருள், மீட்டிங் தி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற பொருள். அப்ப எதிர்பார்ப்பு நிறைவு செய்தவங்களை நீங்க லோ பர்ஃபார்மன்ஸ், அண்டர் பர்ஃபார்மன்ஸ் காரணம் சொல்லி வெளியேற்றுறாங்க. இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பான ஒரு அன்எத்திக்கல் இல்லீகல் டெர்மினேஷனா தான் இதை டிசிஎஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்ற பொய்ய சொல்றதுனால டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் மத்தியில் கிட்டத்தட்ட சுமார் 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி சொந்த பணியாளர்கள் மத்தியில் இப்ப உருவாயிருக்கு.
இப்ப இந்தியா முழுவதும் 25,000 பேர், தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில மட்டும் எவ்வளவு பேர் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க? அந்த ஊழியர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க? ஊழியர்களோட மனநிலை இப்ப எப்படி? ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்ப எம்ப்ளாயிஸ் வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிட்டு வந்தவங்க, இப்படி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து திடீர்னு ஒரு HR போன் பண்ணி நீங்க கூப்பிட்டு உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க C வாங்கிருக்கீங்க, உங்களுடைய ரிசோர்ஸ் மேட்ரிக்ஸ்ல வந்து நீங்க ஃபிட் ஆகல, அதனால 30 நாள்ல நீங்க வெளியேறணும், உடனடியாக அதுல கையெழுத்து போடுங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து எங்க மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணா கூட, உனக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க கையெழுத்து போடணும், அதுக்குள்ள நீங்க என்ன நாள் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. TCS வந்து ஒரு அரசு, நான் ஒரு முன்னாள் TCS பணியாளர், 5 ஆண்டுகள் வந்து TCS நான் பணி செஞ்சிருக்கேன். TCS வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், அரசு பணி மாதிரி, அதுல வந்து வேலை உத்தரவாதம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவங்களுக்கு, அதுவும் வந்து இவங்க எல்லாம் 10 ஆண்டுகள் TCSல பணி செஞ்சு TCS உடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்களித்த ஒரு அனுபவம் மிக்க திறன் வாய்ந்த வந்து ஒரு மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ். இவங்களுக்கு வந்து திடீர்னு இப்படி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்காலமே இருட்டாகும். இந்த வேலையை மட்டுமே முழுக்க ஆதாரமா நம்பி இருந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா, மன உளைச்சலா, சில பேர் நம்ம கிட்ட வந்து இந்தியா முழுக்க இருந்து போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேர் போன் பண்ணி பேசிருக்காங்க. ஊழியருடைய கருத்து என்னன்னா, தற்பொழுது அந்த நிறுவனத்திற்குடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 8 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை அந்த நிறுவனத்திற்காக உழைத்த அந்த ஊழியர்களுடைய வேலைநிறுத்தத்தை வந்து அந்த வேலைநிறுத்தம் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஊழியர்களுக்கு ஒரு சுமூகமாக தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி கோகுல். நோக்கியால இருந்து ஒரு 25,000 பேர், பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 5,000 பேர், தற்போது TCSல இருந்து 25,000 பேர், ஆக மொத்தம் 55,000 தொழிலாளர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. இதுல ஒரு 10,000 15,000 பேருக்கு மீண்டும் அவங்களுடைய போராடி வேலை கிடைச்சிட்டாலும் கூட மீதி இருக்கக்கூடிய 40,000 பேருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது. அவங்க எதுவும் சமூக சீர்கேட்டான மற்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறதுக்காகவும், மற்றபடி ஐடியில் வேலை செய்யறவங்க, தனியார் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கணுங்கிறதுக்காகவும் மத்திய மாநில அரசுகள் இது போன்ற நிறுவனங்கள்ல தொழிலாளர் நலச்சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பது சமூகங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு சவுந்தரராஜன் MLA அவர்களுக்கும், ஐடி நிறுவனத்தில் இருந்து பேசிய மற்ற நண்பர்களுக்கும், செய்தியாளர் கோகுல் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.